வணக்கம். நான் டாக்டர் ராஜகீர்த்தனா, அறுவை சிகிச்சை நிபுணர், விக்ரம் கிளினிக், மதுரை. இந்த உலக அலர்ஜி வாரத்துல அலர்ஜியோட காரணங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எதிராக அலர்ஜி வர்றதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக். அதாவது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு அலர்ஜி இருக்கும்போது அது மரபு வழியா அவங்களுக்கு வருது. அது உடனே வரலைனாலும் பிற்காலத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற இடத்தோட பராமரிப்பு. ரொம்ப அழுக்கு அல்லது தூசி நிறைஞ்ச இடத்துல இருக்கிற வீடு சரியா பராமரிக்காம இருக்கும்போது இந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து அதிக ஈரப்பதமா இருக்கிற வீடுகள்ல காற்றோட்டம் சரியா இல்லாதனால வீட்டுக்குள்ள பூஞ்சை தொற்று உருவாகலாம். இதனால சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். அடுத்தது அதிகப்படியான தாவரங்கள். நிறைய தாவரங்கள் இருக்கும்போது அந்த பூக்கள்ல இருந்து உதிர்ற மகரந்தம் ஒவ்வொருத்தங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். இது ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்றோம். செல்ல பிராணிகள், பூனை, நாய்கள், பறவைகள் இதெல்லாம் இருக்கிறப்போ அதோட இறகுகள், ரோமங்கள், தோல் துகள்கள்லாம் உதிருது. இது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். வயது. பெரியவங்களை விட 18 வயசு கீழே இருக்கிறவங்களோட ஏர்வே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறனால அவங்களும் அலர்ஜியால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த அலர்ஜியோட அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்மல், தலைவலி, காய்ச்சல், சருமத்துல தடிப்பு, அரிப்பு போன்ற சிம்டம்ஸ் ஏற்படலாம். உங்களுக்கு அலர்ஜியோட அறிகுறிகள் தென்பட்டா உடனே பக்கத்துல இருக்க மருத்துவரை அணுகுங்க. சுய மருத்துவத்தை தவிர்த்துருங்க. நன்றி.